முதல்ல இந்த விராலிமலை, இந்த விராலிமலையில் இருக்கக்கூடிய சுவாமிக்கு பெயர் சுப்பிரமணியர் சண்முகம். சுப்பிரமணியர் என்ன அர்த்தம்னு பார்க்குறப்ப பிரம்மத்தை முழுமையாக தெரிந்து கொண்டவர் என்ற மாதிரி ஒரு அர்த்தத்தை பார்த்தேன். அதே மாதிரி சண்முகம்னு என்னென்னு அர்த்தம் பார்க்குறப்ப 6 முகங்களை கொண்டவர்னு ஒரு அர்த்தம் வந்துச்சு. அது மட்டும் அல்ல, பிரகாசமான முகத்தை உடையவர்ன்றது மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். யாருக்கு பிரகாசமான முகம் வரும் பார்த்தீங்கன்னா, யாருக்கு வரும்? ஒரு அறிவாளிக்கு தான் வரும், இல்லைங்களா? அப்போ ஒரு அறிவை தேடுபவர்களுக்கும் பிரம்மத்தை அறிய விரும்புபவர்களுக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியது இந்த விராலிமலைன்றது என்னோட சின்ன கருத்து. இங்கே இருக்கக்கூடிய சுப்பிரமணியருக்குரிய வாகனம் என்னான்னு பார்த்தீங்கன்னா, மயில் வாகனம் கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொரு தெய்வத்துக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே தெய்வம் எல்லாமே ஒரு உருவகம்தான், ஒரு சிம்பாலிசம் தான். அதை நம்ம புரிஞ்சுக்கிறது ரொம்ப மெயின். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய சுப்பிரமணியர் பார்த்தீங்கன்னா மயில் வாகனத்தில் இருக்கிறாரு. இந்த மயில்ன்றது நம்ம கோட்டையூர் சார் சொல்வார், பஞ்சபட்சியில் ஆகாய தத்துவத்தை குறிக்கக்கூடியது. ஆகாயம்ன்றது தத்துவ மார்க்கத்தில் பார்த்தீங்கன்னா பிரம்மத்தை குறிக்கக்கூடியது, பிரம்ம ஞானத்தை குறிக்கக்கூடியது. பிரம்மத்தை அறிந்தால் பிராமணன் ஆயிடலாம். பிராமணன் ஆயிட்டோன்னா அமைதி நம்ம கிடச்சிடும். அதனால் யார் யாரெல்லாம் அமைதியும் ஆனந்தமும் தேவைன்னு நினைக்கிறோமோ அவங்க அப்புறம் சுவாமியை வழிபடுறது ரொம்ப சிறப்பாக இருக்குன்றது என்னோடய சின்ன கருத்து. அடுத்தபடியாக நம்ம தம்பி ஹரி பாலச்சந்தர் விவேகானந்தர் ஒரு அற்புதமான கருத்து சொல்லியிருக்கிறார். இது நான் சின்ன வயதுலேருந்து படித்து என் மனசில் பதிஞ்ச ஒரு விஷயம். உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒன்றை குறிக்கோளாக வைத்து கொள்ளுங்கள். இரவும் பகலும் அது சார்ந்த சிந்தனையோடு இருங்க. அந்த சிந்தனையோட உழைங்க. இந்த உழைப்பு உங்களுக்கு வெற்றியை தரும் அவர் சொல்லியிருக்கிறார். அந்த விருப்பம் நம்மளுடைய ஹரி பாலச்சந்தர்கிட்ட முழுமையாக இருக்குது. அவருடைய அந்த ஆர்வத்துக்கு டெடிக்கேஷன் சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு உதாரணமாக நான் கண்ணால் கண்டது, ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி திருச்சியில் ஒரு விழா வச்சுருந்தார். யார் நம்ம அவர் பேர் என்னங்க? ஜானகிராமன். ஜானகிராமன் ஒரு விழாவுக்கு வச்சுருந்தார். என்னை பேச கூப்பிட்டுருந்தார், போயிருந்தேன். அந்த டயத்தில் நம்ம பாலச்சந்தரோட பையனுக்கு உடம்புக்கு முடியலை. நல்லா புரிஞ்சுங்க. பாலச்சந்திரனோட மனைவி அந்த பையனை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த விழா நடக்கக்கூடிய ஒரு அறையில் தான் அந்த பையன் படுத்துருக்கிறான். ரொம்ப அன்கான்ஷியஸாக இருக்கான்னு கூட ஒரு பேச்சுக்கு வச்சுக்கலாம். அந்த சூழலில் கூட நம்ம பாலச்சந்தர் பார்த்திங்கன்னா அந்த கேமரா சார்ந்த ஆக்ஷன்லேயே இருந்தார். அந்த மாதிரி ஒரு அர்ப்பணிப்பு இருந்தால் தான் நம்ம ஜெயிக்க முடியும். இந்த 1 லட்சம் வந்திருக்குன்றதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. இன்றைக்கு அவருக்கு 1 லட்சம் வாசகர்கள் இருக்கிறாங்க, இல்லைங்களா? சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க. அதை அது 1 கோடியாக வாங்கணும்னு நம்ம நல்ல ஒரு வார்த்தையை நம்ம சண்முகல் சார் சொல்லியிருக்கிறாரு. அதுக்காக நன்றி. அது மட்டும் இல்லை, 1 லட்சம் பங்குதாரர்கள் அவருக்கு வர்ற மாதிரி அவர் வைத்திருக்கக்கூடிய அந்த சேனலுக்கு, டிவி சேனலுக்கு 1 லட்சம் பங்குதாரர்கள் வரணுன்றது என்னோடய ஆர்வம். அதுக்கான வாய்ப்பு எல்லாமே அவருக்கு உண்டு. இவர் மாதிரியே ஒருத்தர் இருந்தார், ஹரிபாஸ்கர், அரோமிரா பதிப்பகம். ஏறக்குறைய 25 வருடம் 30 வருடங்களுக்கு முன்னாடி அவர் அரோமிரா புத்தகம் போட்டப்ப அவர் ஏற்கனவே ஒரு நல்ல ஒரு வசதியான குடும்பத்தில் பிறந்தவர். அவர் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராக இருந்தவர். அவருடைய மனைவியும் ஆசிரியராக இருக்கிறவங்க.
அவர் வந்து ஜோதிடத்தில் இருந்தக்கூடிய ஒரு ஆர்வத்தால் ஜோதிடத்தில் யார் யாரெல்லாம் புத்தகம் போடணும்னு நினைக்கிறாங்களோ அவர் வந்து அவரை கான்டாக்ட் பண்ணால் போதும், அந்த புத்தகத்தோட கையெழுத்து பிரதியை கொடுத்தா போதும், அவருக்கு பிடிச்சிருந்தா புத்தகம் போடுற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணுறார். அவர் வந்து அந்த புத்தகமாக போட்டு இது மாதிரி ஒரு ஸ்டால் போட்டு எங்கெங்கெல்லாம் விழா நடக்குதோ அங்கெல்லாம் அதை செய்வார். இன்றைக்கி அவர் நல்லபடியாக செட்டில் இருக்கிறார். அது மாதிரி நீங்களும் எதில் சாதிக்கணுன்றத நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கிறோம். ஜோதிடத்தில் சாதிக்கணுமா வாங்க, இல்லை நீங்கள் ஏதாவது வேறு எந்த ஒரு துறை எடுத்துட்டாலும் சரி அது சார்ந்தே சிந்தனை பண்ணுங்க. இதில் சாதிக்கணும்னு நினைக்கிங்க, சாதிக்கிறதுன்றது ரொம்ப எளிமை. அதுக்கான முயற்சி மட்டும் செய்து கொண்டே இருங்க. காலத்தால் வந்துடும், அது வரைக்கும் காத்துருங்க. இன்றைக்கி இருக்கிற பிரபலியமான அனைவருமே அந்த மாதிரி காலம் கை கொடுக்கும் பொழுது மேலே வந்துடுவாங்க. அந்த மாதிரியான அமைப்பு உங்களுக்கும் எனக்கும் நமக்கும் கிடைக்கும் என்று சொல்லிக்கொண்டு இன்றைய ஜோதிடர் நிலை இதை பற்றி ஒரு சில கருத்துக்களை சொல்லிக்கிட்டு பாருங்க. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இல்லை அவங்க நம்ம பேசுகிறது பிடிக்காட்டுன்னா அவங்க பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. நம்ம தான் தெளிவாக பேசிக்கிறோம், நம்ம பேசுகிறது சரியில்லைன்னு அர்த்தம். ரைட். இன்றைய ஜோதிடர் நிலை இன்னும் பார்த்தீங்கன்னா இன்றைய ஜோதிடர்கள் எந்த அளவுக்கு தாம் இருக்கக்கூடிய துறை சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்கன்னு பார்த்தா 27 நட்சத்திரம் 12 ராசி, ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு கிரகத்துக்குன்னு ஒரு 10 காரகங்கள், மூல நூல்லேருந்து ஒரு 10 பாடு தெரிஞ்சிருந்தா மற்ற எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு நான் தான் கெட்டிக்காரன்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஜோதிடம்ன்ற அந்த டைமென்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது வேற. இந்த அரங்கத்துக்கு வந்திருக்கிறவங்களும் சரி, இதை வந்து மீடியா மூலிமா பார்த்துக்க இருக்கக்கூடிய ஜோதிடர்களாக இருந்தாலும் சரி, ஜோதிடர்களாக வரக்கூடிய இந்த ஜாதகர்கள், இன்றைக்கி ஜோதிடத்தில் ஆர்வத்தோடு இருக்கக்கூடியவங்களாம் இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் யோசனை பண்ணிங்கன்னா போதும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு நீங்கள் படித்து கொண்டிருக்கக்கூடிய புத்தகங்கள், இன்றைக்கு நீங்கள் யூடியூப்பில் பார்த்துக்க இருக்கக்கூடிய பதிவுகள்லாம் சில நிமிட வித்தியாசத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு பலன் சொல்ல உதவுமா? இந்த ஒரு சிந்தனையோடு மட்டும் புத்தகத்தை படிங்க, வீடியோவை பாருங்கள். நாங்கள் வந்து ஏறக்குறைய ஒரு 35 வருடமாக இந்த சிந்தனையோடு மட்டும்தான் ஜோதிடம் படிக்க ஆரம்பித்தோம். ஆரம்பத்தில் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி வெறும் ராசியை வச்சு பலன் சொன்னோம். அதுக்கடுத்து நவாம்சத்தை பயன்படுத்தி பார்த்தோம், வர்க்க சக்கரங்கள்லாம் பயன்படுத்தி பார்த்தோம், திருப்தி தரல. இதுக்கு மேலே ஏதோ ஒரு விஷயம் ஜோதிடத்தில் இருக்குன்றதுக்காக வெளிநாட்டு முறையெல்லாம் படித்து பார்த்தேன். அதிலெல்லாம் உங்களுக்கு வந்து பிரயோஜனம் படலை. ஆனால் சில நிமிட வித்தியாசத்துக்கு பலன் சொல்கிற முறைன்ற ஒரு சூட்சமத்தை மிக எளிமையாக KS கிருஷ்ணமூர்த்தி அவர்கள்ன்றவர் சொல்லி கொடுத்தார். KP சிஸ்டம் சொல்கிறேன் பார்த்தீங்களா, அதில் ஏராளமான அது என்ன சொல்லலாம், மேம்படுத்த வேண்டிய விஷயங்கள்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் நம்ம KP பாஸ்கரன், மதுரையை சேர்ந்தவர், அதிகமாக வெளியே வராதவர், மிக மிக அற்புதமான, அதாவது முனைவர்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. யாரை முனைவர்னு சொல்கிறோம்? PhD வாங்கினவங்க பூரா முனைவர்னு சொல்கிறோம். அதெல்லாம் கிடையாது. முனைவர்னால் யாராவது தாம் இருக்கக்கூடிய துறை சார்ந்ததுக்கு ஏதாவது சில விஷயங்களை செஞ்சுருக்கணும். பார்த்தா ஏறக்குறைய 30 வருடம் இருக்குங்களா பாஸ்கர்? நம்ம மொதல் புத்தகம் போட்டப்போ 30 வருஷம் ஆச்சு. அந்த புத்தகம் எப்படி போட்டார்னு தெரியும். தான் வைத்திருக்கக்கூடிய சேமிப்பை காலி பண்ணி அந்த புத்தகத்தை போட்டார். இன்றைக்கு வரைக்கும் புத்தகம் போட்டுக்கிருக்கிறார். எப்படியாவது இந்த ஒரு சின்ன விஷயம், எந்த சின்ன விஷயம், நாம் படிக்கக்கூடிய பார்க்கக்கூடிய ஜோதிட விஷயங்கள் சில நிமிட வித்தியாசத்தில் பிறக்கிறவங்களுக்கு பலன் சொல்கிறதுக்கு பயன்படுமான்ற அந்த சிந்தனையோடு படித்து அவர் சில சாதனைகளை செஞ்சுருக்கிறாரு, நானும் சில சாதனைகளை செஞ்சுக்கிருக்கிறோம். சரிங்களா? அதனால் நீங்கள் அந்த சிந்தனையோடு இருக்கணும்னு கேட்குறேன். அதுக்கு அடுத்தபடி ஆனால் ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பல ஜோதிட முறைகள் சொல்லித்தரவங்களாம் பார்க்குறோம். கொஞ்ச நேரம் ஒரு ஜாதகத்தை பார்க்குறாங்க, பார்த்தோன்னே அதே ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை, இப்போ கடகத்தில் சூரியன் இருக்கிறாரு, ரிஷபத்தில் சந்திரன் இருக்கிறாருன்னு அதுக்குன்னு ஏதாவது ஒரு கவியை இருக்கிறதா அப்படியே ஒரு கவியாக சொல்கிறாங்க. சொன்னதுக்கு பின்னாடி
சில வார்த்தைகளை சொல்லிவிட்டு எல்லாருக்கும் பொருந்த மாதிரியான லாஜிக்கான விஷயத்தை சொல்லிவிட்டு நீ இந்த கோயிலுக்கு போ அந்த கோயிலுக்கு போ சொல்கிற மாதிரியாத்தான் இன்றைக்கி போய்க்கிருக்கு. பொதுஜனமும் அதைத்தான் விரும்புது. எதை விரும்புது? ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுங்கள் சாமி, அதை செய்கிறோம்னு சொல்லி கோயிலாக அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். இது எந்த அளவுக்கு அதை நம்ம பச்சையாக சொன்னோம்னா கூட நீங்கள் என் மேலே கோவப்பட்டாலும் பற்றலாம். அதனால் நண்பர்களே, ஒரு நல்ல ஒரு தகுதியான ஒரு ஜோதிடத்தில் உங்கள் ஜாதகத்தை பாருங்கள். உண்மையிலேயே உங்கள் ஜாதகத்தில் எப்போ ஒரு நல்ல நேரம் வரும்ன்றதை தெரிஞ்சுக்கிட்டுங்க. அதுக்கப்புறம் உழைப்பை மட்டுமே நம்புங்க. தெய்வத்தை வழிபடுங்க, வேணாம்லாம் சொல்லப்படலை. 24 மணி இந்த கோயிலை விட்டு அந்த கோயில், அந்த கோயிலை விட்டு அந்த கோயில் போடுறத குறைச்சிக்கிட்டு உழைப்பையும் இந்த ஜோதிடத்தையும் நம்பினீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நான் விரும்புகிறேன். ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நடந்த ஒரு சம்பவம். ஒரு அம்மா வந்து ஜாதகம் பார்க்குறாங்க, ஃபோன் மூலிமா கேட்குறாங்க. 11 மணி அந்த தேதி, ஒரு தேதி 11 மணி 15 நிமிஷத்துக்கு அந்த அம்மா பிறந்ததாக சொல்கிறாங்க. நான் பலன் சொல்கிறேன், ஃபோனில் தான் கேட்குறாங்க, சொல்கிறேன். இல்லைங்கய்யா, பலன் எதுவுமே சரியாக வரலை என்ன அந்த அம்மா சொல்லுது. இருக்கிற 12 வீடுகளில் 11 வீடு கெட்டு போச்சு எங்களுடைய ஜோதிட முறையில். சரிங்களா? இந்த அம்மா உயிரோடு இருந்துட்டா பெரிய விஷயம். இருந்தாங்கன்னா முதல் தரமான சித்திரவதையில் இருக்கணும், நோய்வாய்ப்பட்டிருக்கணும், மருத்துவமனையில் இருக்கணும், இல்லைன்னா சிறையில் இருக்கணும், கணவனை பிரிஞ்சு கொடுமையாக இருக்கணும்னு நான் சொல்கிறேன். இல்லைங்கன்னு சொல்லிக்கிட்டு. இப்போ நான் எப்படி என்ன சொல்லணும்? நீங்களாக இருந்தால் என்ன சொல்லுவீங்க? நான் சொன்ன ஒரே வார்த்தை, உங்கள் ஜாதகத்தை எடுத்து அதில் பிறந்த நேரம்னு இருக்கிற அந்த பக்கத்தை நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்கன்னு சொன்னேன். சரிங்களா? அந்த அம்மா இங்கே இருக்கா அங்கே இருக்கலாம்னு சொல்லி நீங்கள் எங்கே வேணாலும் இருக்கட்டும், சாயங்காலமாக கூட பார்த்து எடுத்து அனுப்புங்க. பார்த்தா அந்த ஜாதகத்தில் 11 மணி 5 நிமிஷம்னு போட்டிருக்கு. எவ்வளோ நேரம் வித்தியாசம்ங்க? 10 நிமிடம் வித்தியாசம். லக்னம் மாறலை, நவாம்சம் மாறலை, தசாபுத்தி மாறலை, நட்சத்திரம் ஆகலை, திதி யோக கரணம் எதுவுமே மாறலை. ஆனால் அந்த 10 நிமிடம் வித்தியாசத்தில் அந்த ஜாதகியோட பலாபலன் மாறி ஒரு அற்புதமான ஜாதகமாக வந்துடுச்சு. இந்த இதை நம்ம எப்போ சொல்ல முடியும்? நம்ம இருக்கக்கூடிய சிஸ்டத்தில் நம்பிக்கை இருந்தால் தான் அந்த வார்த்தையை சொல்ல முடியும். அதனால் நண்பர்களே, நான் சொன்ன இந்த சின்ன விஷயமாக இருந்தால் கூட அதுதான் உண்மையான விஷயம். இதையும் நீங்கள் சிந்தனை பண்ணி உங்களுக்கு பிடிக்கும் பட்சத்தில் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வாழ்க, வாழ்க வாழ்க, வாழ்க வாழ்க.